ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொது தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு வந்து 7 தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு 2ல் இருக்கக்கூடிய டாபிக் ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இந்த டாப்பிக்கில் இருந்து தான் நம்ம அடுத்து ஒரு 100 கொஷின் பார்க்க போகிறோம். அதில் முதல் 50 கொஷின் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த 50 கொஷினுக்கு வந்து எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். 100 கொஷினாக கூட நான் எக்ஸாமுக்கு வந்து ஒரு வீடியோவில் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அழகு 1 நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அழகு 2க்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் யாருன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க முதல் வினா பார்க்கலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் இருந்தால் பெட்ரு. ஏன்னா எக்ஸாம் வந்து கிட்ட வந்துருச்சு. அப்படி இல்லை எனக்கு வந்து நோட்டு தான் இருக்குது அப்படின்னா ஏபிசிடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் ஓஎம்ஆர் ஷீட் ஃபியர் இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க. மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க. ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, யானை. ஆன்சர் ஆப்ஷன் சி, யானை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. இதழ். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. இதழ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாளிதழ், உதடு. நாளிதழ், உதடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல இதழ்னா நாளிதழ், உதடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? 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 ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தன்மை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தன்மை. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரக்கம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கதிரவன். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் கதிரவன், சூரியனை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது? வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, காற்று. ஆன்சர் ஆப்ஷன் சி, காற்று. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மலை. ஆன்சர் ஆப்ஷன் பி, மலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அணிகலன், அழகு. அணிகலன், அழகு. சூம்பல், சிவியல், அலியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? சூம்பல், சிவியல், அலியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்?
ஆன்சர் ஆப்ஷன் சி, கெட்டுப்போன காய்கனி வகை. கெட்டுப்போன காய்கனி வகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை. கொழுந்து வகை என்பது எதனை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, துளிர் தளிர் குருத்து. துளிர் தளிர் குருத்து. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, குலை வகை. ஆன்சர் ஆப்ஷன் டி, குலை வகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, திங்கள் சந்திரன். திங்கள் சந்திரன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடிவகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடிவகை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாள் தண்டு கோல். தாள் தண்டு கோல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உறைக்கிணறு, ஊருணி, அகழி, அணை. உறைக்கிணறு, ஊருணி, அகழி, அணை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீர்நிலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீர்நிலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பதம் கிளவி. பதம் கிளவி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, கவ்வை, கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? வடு, மூசு, கவ்வை, கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிஞ்சு வகை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிஞ்சு வகை. மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, பகலவன். பகலவன்னா ஞாயிறு சூரியனை குறிக்கும். மதினா அறிவு, நிலவு, ஞானம், திங்கள், சந்திரன் அது எல்லாத்தையுமே குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இலைவகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இலைவகை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாள், தோகை, ஓலை. தாள், தோகை, ஓலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, அணிகலன் என்பதுதான் தவறு. ஈனா ஒரு உயிரெழுத்து, ஒரு வகை பறவையும் கூட. ஈனா கொடுத்தல், அதாவது பகிர்ந்து கொடுத்தல்னு அர்த்தம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. கொத்து, தாறு, சுதிர், சீப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி, குலை வகை. இது கதிர். குலை வகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலை குகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலை குகை. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிலம் முழை. பிலம் முழை மலை குகையை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில். ஆன்சர் ஆப்ஷன் சி, கார், கொண்டல், மேகம். கார், கொண்டல்,
மேகம். தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது. தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி. தோகை வந்து இலை வகையில் வரும். துளிர் முறி குருத்து தான் நுனிப்பகுதியை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் டி. பல வகையான கடற்கலன்கள். பல வகையான கடற்கலன்கள். சால, உரு, தவ, நனி, கூர், கழி ஆகிய 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிக. சால, உரு, தவ, நனி, கூர், கழி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை குறிக்கும். அவற்றை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி. மிகுதி. ஆன்சர் ஆப்ஷன் சி. மிகுதி. துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி. நுனிப்பகுதியை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. நுனிப்பகுதியை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம். ஆன்சர் ஆப்ஷன் சி. தரணி, பார். தரணி, பார். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்பு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கனல், அனல். கனல், அனல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி. ஆன்சர் ஆப்ஷன் பி. காவல், விரைவாக. ஆன்சர் ஆப்ஷன் பி. காவல், விரைவாக. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். உலகம், மேதினி. உலகம், மேதினி. பொறுத்துக. நை, ஐ, வி, சோ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நைனா வருந்து, ஐனா தலைவன், வீணா மலர், சோனா மதில். நைனா வருந்து, ஐ தலைவன், வி மலர், சோனா மதில். முப்பத்தி 2வது கொஷினுக்கு ஆப்ஷன் மிஸ் ஆயிருக்கு. நீங்கள் அப்படியே நோட் பண்ணுங்கள் என்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து 33வது கொஷின். ஏ, கா, சே, ஆ. 32வதுக்கு ஆன்சர் வந்து நான் பின் பண்ணுறேன். 33வது கொஷின் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏனா அம்பு, கானா சோலை, சேனா எருது, ஆனா பசு. ஏனா அம்பு, கானா சோலை, சேனா எருது, ஆனா பசு. கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கிறது? கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தையும் குறிக்கிறது. இறைவன், வேந்தன், பசு அனைத்தையும் குறிக்கிறது. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கிறது? தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கிறது?
ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும். கொடு, பாய்தல், வலிமை அனைத்தையும் வந்து குறிக்குது. கு என்பது குறிக்கும் பொருள். கு என்பது குறிக்கும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏவும் பியும். ஏவும் பியும். பொறுத்துக. நே, நா, நு, நோ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நேனா நேசம் அன்பு. நானா நாக்கு. நூனா எல். நோனா துன்பம். நேனா அன்பு நேசம். நானா நாக்கு. நூனா எல். நோனா துன்பம். உ என்பது குறிக்கும் பொருள். உ என்பது குறிக்கும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி. உணவு ஊன். உணவு உண் ரெண்டுத்தையுமே குறிக்கும். ஏ என்பது குறிக்கும் பொருள். ஏ என்பதை குறிக்கும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. அம்பு, இருமாப்பு, எய்தல், அடுக்கு எல்லாமே வந்து கரெக்டு. ஐ என்பது குறிக்கும் பொருள். ஐ என்பதே குறிக்கும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. தலைவன், அரசன், நுண்மை, ஐயம் எல்லாமே கரெக்டு. தலைவன், அரசன், நுண்மை, ஐயம். கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசன். பொறுத்துக. தா, கா, வே, ஏ. ஆன்சர் ஆப்ஷன் பி. தானா தாவுதல். கானா சோலை. வேனா மறை. ஏனா அம்பு. தானா தாவுதல். கானா சோலை. வேனா மறை. ஏனா அம்பு. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. மா. ஆன்சர் ஆப்ஷன் சி. மா விலங்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. மானா விலங்கு. தோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? தோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி. விலங்கின் ஒலி. தோ என்றால் விலங்கின் ஒலி. வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி. பறவை. ஆன்சர் ஆப்ஷன் டி. பறவை. மேலே இருக்கிறது பெரிய வி, கீழே இருக்கிறது சின்ன வி. வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி. கண். ஆன்சர் ஆப்ஷன் டி. கண். சி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். சி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடக்கம். அப்புறம் இழிவு சொல் கூட வரும். கி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். கி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி. கிளிக்குரல். கீ கீ கிளிக்குரல். குயில் எப்படி கூமோ அதுபோல் கிளி கீ கீன்னு கத்து இல்லைங்களா, கிளிக்குரல். ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஊ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மகிழ்ச்சி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மகிழ்ச்சி. ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஈ. ஆன்சர்
ஆப்ஷன் பி கொடுத்தல். ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்தல். 50 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப் டு எக்ஸாம் வரைக்கும் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிலபஸ் வைஸு ஒவ்வொரு டாப்பிக்லும் நம்ம வந்து நிறைய கொஷின் பார்த்துட்டு வரோம். உங்களுக்கே தெரியும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெஸ்ட் டைம் சிலபஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.